நிலம் பாசன வசதி பெறுவதற்காக அந்த திட்டத்தை நில எடுப்பு மற்றும் திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு 309 கோடி மதிப்பீட்டில் தயாரிக்கப்பட்டாங்க. அந்த திட்டத்தையும் கிடப்பில் போட்ட அரசாங்கம் திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம். விவசாயிக்கு துரோகம் விளைக்கின்ற இந்த ஆட்சி வேண்டுமா? அதே போல நேற்று 2 நாளைக்கு முந்தி ஒரு கருத்து சொன்ன என்ன, ஒரே நேரத்தில் 9 கல்லூரி வச்சாங்க. ஆகா பரவாயில்ல, மாணவ பயணம் அறநிலைத்துறையிலிருந்து நிதி எடுத்து அந்த கல்லூரி ஆரம்பிக்கப்படும் சொன்னாங்க. நான் சொன்னேன், கல்லூரி ஆரம்பிப்பது அவசியம், அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஆனா அறநிலைத்துறையிலிருந்து நிதி எடுத்து கல்லூரி அமைச்சா மாணவருக்கு தேவையான வசதி முழுவதும் கிடைக்காது. அறநிலைத்துறையிலிருந்து தான் அதுக்கு தேவையான நிதி ஒதுக்க முடியும். மாணவருடைய நலன் கருதி அதை அரசு கலை மற்றும் அறிவுத்துறையில கொண்டு வாங்க சொன்னா அதுக்கு கண்ணு காது மூக்கு வச்சு இந்த 2 நாளா விவாதம் நடக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற போது 67 கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்தார். 67 இந்த பகுதியிலையும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்தோம். விழுப்புரத்தில் எங்களுக்காக கலை மற்றும் அறிவியல் கல்வி கொடுத்த அரசாங்கம் அல்ல அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, 41 உறுப்பு கல்வி பள்ளிக்கல்வியுடைய உறுப்பு கல்லூரி, அந்த கல்லூரியெல்லாம் ஃபீஸ் அதிகம், கல்வி கட்டணம் அதிகம். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 1000 ரூபாய் ஆண்டுக்கு. அதே பல்கலைக்கழகத்துடைய உறுப்பு கல்லூரியில் 9000 ரூபாய். அங்க இருக்கிற மாணவர்கள் சொன்னாங்க, அரசு கல்வி ஆக்கிய இந்த கல்வி கட்டணம் குறைன்னு சொன்னாங்க. உடனே நான் முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது 41 பல்கலைக்கழகத்தில் உறுப்பு கல்லூரியாக இருந்ததை அரசு கலைக்கல்லூரியாக மாற்றி கொடுத்தார். அது மட்டுமல்ல, பாலக்காடு அங்கே கூட்டூர் சர்க்கரை ஆலையில் இருக்க பாலிடெக்னிக் கல்லூரி, அங்க அந்த கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் 19,500 ரூபாய் கல்வி கட்டணம் கட்டாங்க. அந்த மாணவர்கள் கோரிக்கை வச்சாங்க, இது அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆக்கின. உடனே அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆக்கி வருடத்துக்கு 2000 ரூபாய் கல்வி கட்டணம் செலுத்தினா போதும். ஏழை மாணவர்கள் படிக்க வேணும். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் கூட்டூர் சர்க்கரை ஆலையில் பாலிடெக்னிக் கல்லூரி, ஒரு மாணவனுக்கு 19,500 ரூபாய் கல்வி கட்டணம். அந்த மாணவர்கள் கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு, நான் முதலமைச்சர் இருக்கும்போது அரசு பாலிடெக்னிக் கல்லூரியா மாற்றம் செய்தோம். அப்ப ஏழை மாணவர்கள் வெறும் 2000 ரூபாய் கல்வி கட்டணத்துல கல்வி போயிட்டாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்க வரலாறு தெரியாத நீங்க பேச மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அதிமுக ஆட்சியில 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில 7 சட்ட கல்லூரி கொடுத்திருக்கிறோம். அதிமுக ஆட்சியில பொறியியல் கல்லூரி 4, வேளாண்மை கல்லூரி கிட்டத்தட்ட 5, கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி ஆலயம் 5 கொடுத்திருக்கிறோம். மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு சாதனை முடிச்சு. ஒரு மருத்துவக் கல்லூரி ஆட்சியில் கொண்டு வர முடிஞ்சுதா? முடியலையே. திறமையில்லாத முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், எந்த திட்டத்தையும் கொண்டு வர முடியல. ஆனா 10 ஆண்டுல அதிமுக ஆட்சியில 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அது மட்டுமல்ல, 2017-18 அரசு பள்ளியில படித்த மாணவ செல்வங்கள் நீட் தேர்வுல வெறும் 9 பேர் தான் பாஸ் பண்ணாங்க. 3,80,000 பேர் அரசு பள்ளியில படிக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் வெறும் 9 பேர் தான் நீட் தேர்வுல பாஸ் பண்ணி மருத்துவக் கல்வி படிச்சாங்க. இதையெல்லாம் நான் உணர்ந்து, நானும் கிராமத்திலிருந்து வந்தவன், அரசு பள்ளியிலே படித்த மாணவன் என்ற முறையில் சிந்தித்து பார்த்தேன். பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல, எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல, நானே முடிவு செஞ்சேன். பொறியியல் கல்லூரி 4, வேளாண்மை கல்லூரி கிட்டத்தட்ட 5, கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி 5 கொடுத்திருக்கிறோம். மருத்துவக் கல்லூரி ஒரே ஆண்டில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு சாதனை.